So last video response was really good. So with respect to all your comments, so second most important scoring subject, so chemistry. அதை பத்தியும் இன்னும் ஒரு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் which helps you to put all your effort and concentrate for the preparation. இதை பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். And last வீடியோல சில டவுட்ஸையுமே இந்த வீடியோட எண்ட்ல I'll just explain. So don't skip the video and watch till the end. So before going, welcome to my channel Inspiring Brains, and this is Hari, completed physiotherapy, currently doing final year MBBS and a part-time biology faculty. So ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று, the second most important scoring subject chemistry. இந்த கெமிஸ்ட்ரியை 11th portions எல்லாத்தையுமே 35 டேஸ்ல எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம். ஆஸ் யூஷுவல் பயாலஜி மாதிரியே எப்படி ரிவிஷன்லாம் வச்சு கம்ப்ளீட் பண்ண போறோங்கிறத இந்த வீடியோல மேஜரா பார்க்க போறோம். அண்ட் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப இம்பாக்டிங் கொடுக்கும். சரியா? ஸோ நிறைய பேத்துக்கு இருக்கிற டவுட்டு, இந்த ஷெடியூல்ஸ் ஓகே, இந்த ஷெடியூல்ல லைக் 4.5 hours உட்காந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு படிக்கும் போது இட் நீட்ஸ் மச் டிசிப்ளின். ஸோ எப்படி இந்த டிசிப்ளினை ரொம்ப ஈஸியாக கொண்டு வர முடியும்? ஆர் எல்லாருமே எம்பிபிஎஸ்க்காக தான் படிக்கிறோம், அது கரெக்ட் தான். பட் ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் இருந்தா அதுக்காக மொத்த எனர்ஜியும் பிளண்டி ஆஃப் எனர்ஜியும் போட்டு நம்ம பெஸ்டா படிக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. கரெக்டா? ஸோ இது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணி வாட் ஐ பிளான் இஸ் Jan 7th, which means Jan 7th of 2024, first Sunday. ஸோ அன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we are going to conduct a mock test. And this mock test is actually based on 11th portions only. So full 11th portion. So botany, zoology, physics, chemistry, entirely 11th portion with actual pattern. 720 மார்க்ஸ்க்கு வைக்க போறோம். அதே மாதிரி ஆக்சுவலா எக்ஸாம்ல என்ன பேட்டர்னும் என்னென்ன சாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ, நியூ அப்டேட்டட் சாப்டர்ஸ், இது எல்லாம் வச்சு 720 மார்க்ஸ்க்கு Jan 7th அன்னைக்கு ஒரு எக்ஸாம். ஸோ திஸ் கம்ஸ் அஸ் அ ஷார்ட் டேர்ம் கோல். இந்த Jan 7க்காக இந்த டிசம்பர்ல இருந்து அடுத்த லைக் நெக்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல்லா ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் தேர் ஆர் வேரியஸ் ப்ரைசஸ், இதெல்லாமே வில் அனௌன்ஸ் இட் சூன். இது நாங்கள் வந்து இப்பயே நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுக்காக we just made this announcement and to make it as an accountable. ஸோ அக்கௌண்டபிலிட்டிக்காக. ஸோ ஏன்னா எது வேணா வைக்கிறாங்க, சும்மா வச்சா நிறைய பேர் அதை ப்ராப்பரா யூஸ் கூட பண்ண மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் மேக் திஸ் மாக் டெஸ்ட், திஸ் 11th entire mock test for 50 rupees. ஜஸ்ட் 50 rupees. இந்த 50 rupees பே பண்ணி நீங்க என்ரோல் பண்ணோன்னா Jan 7th அன்னைக்கு நீங்க எந்த டைம்ல வேணாலும் எழுதுற மாதிரி ஒரு ஸ்லாட்ஸ் ஓப்பன் ஆகும். அட் இஸ் ஆல்சோ ஈஸி, ஆன்லைன்லேயே நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணோன்னா பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் நாங்க ஒரு 1 வீக்குள்ள வில் அனௌன்ஸ் த ரிசல்ட். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் கோலுக்காக இந்த 1.5 மாதம் நீங்க பெஸ்டா படிங்க. ஸோ யூ வில் see the results. ஏன்னா ஆல்ரெடி நாங்க லாஸ்ட் இயர்ல ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் வைக்கும் போது அதுல யார் யாரெல்லாம் டாப்பர்ஸா வந்தாங்களோ அவங்க தான் ஒரிஜினல் நீட்லயும் டாப்பர்ஸா வந்தாங்க. ஸோ திஸ் வில் மிமிக். ஸோ இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுங்க. வில் see how the results are coming and we'll wait for the various prizes for the toppers, right? So we'll do it. So 50 rupees. What you have to do is descriptionல இருக்க நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் மாக் டெஸ்ட்னு அனுப்புங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டீடைல்ஸ் எல்லாம் வரும். அதுக்கு அடுத்து நீங்கள் ஈஸியாக என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ Jan 7th, mark this day. So now we'll go to the so-called the important second scoring subject, which is chemistry. So first, என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ கெமிஸ்ட்ரி நாவே will just divide into organic, inorganic and physical. ஸோ ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் 2 சாப்டர்ஸ், அது ரெண்டுமே இருக்கு. ஸோ ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஹைட்ரோகார்பன்ஸ், 2 சாப்டருமே இருக்கு. ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சாப்டர்ஸ் என்ன, சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் பாண்டிங், கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஈக்விலிபிரியம். ஸோ இந்த 5மே இருக்கு. அடுத்து இன்ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த சாப்டர் இருக்கு. அண்ட் பி பிளாக். ஸோ 11th பொறுத்த வரைக்கும் 13th அண்ட் 14th குரூப் இருக்கும். 15, 16, 17, 18 எல்லாமே 12th புக்ல வந்திருக்கும். ஸோ இந்த டைம் நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்ண போறோம்னா 13th அண்ட் 14th குரூப் ஆஃப் பி பிளாக், ரைட்? ஸோ திஸ் இஸ் த ஓவரால் ஷெட்யூல். ஸோ இந்த சாப்டர்ஸ் தான் எப்படி 35 டேஸ்ல வித் ரிவிஷனோட பெஸ்டா முடிக்க போறோங்கிறத பார்க்கலாம். ஸோ வீக் 1 day 1. ஸோ ஆஸ் யூஷுவல், ஸோ கெமிஸ்ட்ரிக்குமே 4 hours plus 30 minutes ரிவிஷன், எப்படி பயாலஜிக்கு போட்டோமோ அதே மாதிரி. ஸோ 4 hours சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி பார்ட் 1. ஸோ அதில் ஐம் ஜஸ்ட் டிவைடிங் த என்டையர் சாப்டர்ஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. ஸோ பாதி ஃபர்ஸ்ட் டேல படிக்கணும். Day 2 early morning 30 minutes is the revision of the formulas plus what you have studied in the some basic concepts of chemistry. And அன்னைக்கு 4 hours அப்போ என்ன படிக்கிறீங்கன்னா some basic concepts of chemistry ஓட part 2. So the second day you will be completing the entire chapter. So day 3 early morning again 30 minutes revision of the formulas plus selected numericals. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க அந்த சாப்டரை என்டையரா படிச்சு முடிக்கும் போது இல்ல பார்ட் 1 முடிக்கும் போது
நீங்களே யூ ஹாவ் டு செலக்ட் ஒரு 10 to 20 நியூமரிக்கல்ஸ். அந்த 20 நியூமரிக்கல்ஸ் நீங்க அட்டன் பண்ணாலே அந்த சாப்டரோட மொத்தம் ஐடியா கிடைக்கிற அளவுக்கு அந்த அந்த சம்ஸ் இருக்கணும். உங்களுக்கே சில நியூமரிக்கல்ஸ் எல்லாம் தோணும், பரவாயில்லையே இந்த நியூமரிக்கல்குள்ள எல்லாமே அடங்கியிருக்கே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி 10 to 20 நியூமரிக்கல்ஸை சூஸ் பண்ணுங்க. அதை வச்சு அடுத்த நாள் ரிவிஷனை பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ டே 3 early morning will be the revision of the formulas plus selected numericals. And அந்த 4 ஹவர்ஸ்ல நெக்ஸ்ட் என்ன படிக்க போறீங்கன்னா classification of elements and periodicity in properties. Next day 4 again early morning 30 minutes revision of classification of elements and periodicity in properties, whereas 4 hours will be allotted for atomic structure. Day 5 early morning 30 minutes revision of atomic structure, and 4 hours you can spend it for hydrocarbons. Hydrocarbons is somewhat easier than general organic chemistry, அதனால ஒரு 4 hours you can spend. So day 6, what you have to do is you can revise some basic concepts of chemistry along with classification of elements and periodicity. So Saturday இது ரெண்டையுமே ரிவைஸ் பண்ணிடலாம். சண்டே அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை முடிச்சுட்டு ஹைட்ரோகார்பன்ஸை ரிவைஸ் பண்ணும். இன்கேஸ் டே 5 அன்னைக்கு டே 5 அன்னைக்கு உங்களால ஒரு நிமிஷம் ஹைட்ரோகார்பன்ஸை ஃபுல்லாக முடிக்க முடியாட்டியும் டே 7 அந்த ரிவிஷன் அப்போ ஹைட்ரோகார்பன்ஸ் அங்கே முடிச்சது சேர்த்து மொத்தமாக ரிவைஸ் பண்ணிடணும். ஸோ டே 7 இஸ் allotted ஃபார் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் as well as ஃபார் ஹைட்ரோகார்பன்ஸ். யூ ஹாவ் டு கம்ப்ளீட் இட் என்டையர்லி. ஸோ டே 7 முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீக் 2ல டே 8 ஃபர்ஸ்ட் 4 hours is for chemical bonding part 1. அண்ட் டே 9 early morning 30 minutes ரிவிஷன் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங் பார்ட் 1. அதில் என்னென்னலாம் படிச்சிங்க, என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறத ஒரு ஷீட்லேயே எழுதி வச்சுக்கோங்க, ஃபார்முலாஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் 4 hours is for chemical bonding part 2. Next day 10 early morning 30 minutes is for the revision of chemical bonding part 2, and 4 hours is for general organic chemistry, which is somewhat a longest chapter and most basic chapter. So அதோட part 1 அடுத்த நாள் part 1 30 minutes ரிவைஸ் பண்ணிட்டு part 2 4 hours படிச்சா கரெக்டாக இருக்கும். தென் டே 3 ஸோ part 2 ரிவைஸ் பண்ணிட்டு தென் 4 hours part 3க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு டெல் இஸ் ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை 3 பார்ட்ஸாக ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன், part 1 part 2 part 3. ஸோ கிட்டத்தட்ட 12 hours வெறும் ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி விச் இஸ் த பேசிக் சாப்டர் அதுக்கு போட்டிருக்கும். ஸோ டே 13 will be the revision of Saturday revision of chemical bonding, and day 14 Sunday will be the revision of general organic chemistry. இந்த ஓல்டர் ப்ராப்ளம்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் நீங்கள் சைட் பை சைட் படிக்கவே ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி புக்ஸ், அன்லைக் பயாலஜி மாதிரி இல்லாமல் ஒன்ஸ் ஒரு கான்செப்ட் படிச்சிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த சப் டாப்பிக்கில் என்னென்ன இருக்குங்கிறத முடிச்சிருங்க. தென் வீக் 3ல டே 15 4 hours is for P block 13 and 14th குரூப்போட part 1, and day 16 is for early morning part 1 revision and 4 hours part 2 படிக்கணும். day 17 early morning 30 minutes part 2 revision, and next 4 hoursல chemical thermodynamics part 1 படிக்கணும். So chemical thermodynamics part 1. day 18ல early morning 30 minutes is for chemical thermodynamics part 1 revision, and next 4 hours is for chemical thermodynamics part 2. ஸோ பேசிக்காக part 1 part 2 part 3 அப்படின்னு 3 தெர்மோடைனமிக்ஸ் பிரிச்சிருக்கு. ஏன்னா இந்த சாப்டருமே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாதான் ஃபிசிக்ஸ்லேயுமே உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ரெண்டுமே இருக்கிறதுனால just splitting it as 3 parts. So first part, second part, and third part is on day 19. So அன்னைக்கு part 2 ரிவைஸ் பண்ணிட்டு part 3 கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. So that's all day 19 வரைக்கும். Day 20 is revision of P block, and day 21 is revision of chemical thermodynamics. This is for week 3. Next is week 4, day 22. 4 hours is for chemical equilibrium part 1, and the next day, day 23, early morning 30 minutes revision of chemical equilibrium part 1, and அடுத்த 4 hours part 2. Next 24 அன்னைக்கு early morning you can revision of part 2, and 4 hours is for part 3 நீங்கள் படிக்கிறதுக்காக chemical equilibrium part 3. ஸோ 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கேன் chemical equilibrium. day 25 அன்னைக்கு chemical equilibrium ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடுவீங்க ஃபுல்லாக. ஸோ உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும், 30 minutes + 4 hours இருக்கும். அதில் ஃபுல்லாக chemical equilibrium ரிவைஸ் பண்ணி அதில் இருக்க நியூமெரிக்கல்ஸ் எல்லாத்தையும் போடுங்க, பிகாஸ் திஸ் இஸ் ஹைலி ஸ்கோரிங் சாப்டர். அதனால தான் இதுக்கு இவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். Next day 26 and 27 is for buffer. So what is buffer? In case இப்போ நிறைய பேத்துக்கு இதில் ஏதாச்சும் ஒரு சாப்டர் லேகிங் ஆகோ இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கிறதுக்காக டைம் எக்ஸ்ட்ரா இழுக்குதுனாலோ இந்த பஃபர் டேஸை யூஸ் பண்ணி யூ கேன் கம்ப்ளீட் தோஸ் சாப்டர். ஸோ 2 days பஃபர்ஸ் வச்சிருக்கேன், 4 hours + 30 minutes, 4 hours + 30 minutes, 2 days is for buffer. So you can easily cover all the chapters in this 2 hours.
mean sorry 2 days. Day 28, that's on Sunday, will be the revision of chemical classification of elements and periodicity along with atomic structure. இந்த ரெண்டையுமே சண்டே அன்னைக்கு ரிவைஸ் பண்றீங்க. வீக் 5 as usual ரிவிஷன் வீக். ஸோ டே 29 ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, டே 30 கெமிக்கல் பாண்டிங் ரிவைஸ் பண்றீங்க, டே 31 பி பிளாக், டே 32 chemical thermodynamics, day 33 hydrocarbons, day 34 some basic concepts of chemistry, and day 35 chemical equilibrium or equilibrium. So entire, so equilibrium will be consisting of both chemical equilibrium as well as ionic equilibrium, ரெண்டுமே கலந்து தான் நான் சொல்றேன். So entire day 35 குள்ள you can complete all the things with maximum revision. So basic ideology of this 11th chemistry portion is you have to cover all the portion. ஏன்னா முன்னாடி இந்த மாதிரி எந்த சாப்டரையும் விட முடியாது, ஏன்னா சாப்டர்ஸே கம்மி. ஸோ எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக கவர் பண்ணால் தான் மேக்ஸிமம் மார்க் வாங்க முடியும். செகண்ட், யூ ஹாவ் டு கெயின் மேக்ஸிமம் கான்ஃபிடென்ஸ். கவர் பண்ணிட்டோம், நம்ம மேக்ஸிமம் மார்க் வாங்கலாம், கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ரிவிஷன் இருக்கணும். இது மூணை வச்சு தான் இந்த டைம் டேபிள் இருக்குது. ஸோ இன்னொரு பேசிக்கான ஒரு டவுட்ஸ் லாஸ்ட் வீடியோஸ் இல்லை இந்த வீடியோஸில் எல்லாத்துலையும் என்ன இருக்குன்னா, 4.5 hours போதுமா போதாதா அப்படின்னா, 4.5 hours பெஸ்ட்டாக நீங்கள் போட்டு மேக்ஸிமம் உங்களை புஷ் பண்ணி படிக்கும் போது தான், இன்கேஸ் இந்த ஷெட்யூல் ஏதோ 1-2 சாப்டர் இல்லை 3-4 சாப்டர் மிஸ் ஆனாலும் யூ கேன் கவர் அட் லாஸ்ட், ஈஸிலி கவர் பண்ணிடலாம். இப்போவே ரொம்ப லெத்தார்ஜிக்காக ஒரு ஷெட்யூல் போட்டு ரொம்ப ஈஸியாக போட்டோம்னா நிறைய சாப்டர்ஸ் லேகிங்லேயே இருக்கும், கவர் பண்ண முடியாது. ஸோ இதை உன்னியுமே நீங்கள் பெட்டர் ஆகணுங்கிறதுக்காக தான் இன்னொரு ஷார்ட் டேர்ம் கோலுக்கு இந்த எக்ஸாமே செட் பண்ணியிருக்கோம். Jan 7th அன்னைக்கு இந்த எக்ஸாம். ஸோ அதில் ஒரு 50 rupees கட்டுறோம். இந்த 2 விஷயமே உங்களை புஷ் பண்ணும். நம்ம எப்படியாச்சும் படிக்கலாமா, அந்த எக்ஸாமில் எப்படியாச்சும் எழுதி காசு வேற கட்டியிருக்கோம், சரி ப்ரைஸஸும் என்ன இருக்குன்னு பார்ப்போம், பட் நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு உங்கள் மைண்டை செட் பண்ணி இன்னும் பெஸ்ட்டாக படிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் இந்த மாதிரி ஒரு ஷெட்யூலை பிளான் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த ஷெட்யூல் ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ இல்லை நெக்ஸ்ட் ஷெட்யூல் ஃபிசிக்ஸ்க்கு வரப்போகுது அதில் ஏதாச்சும் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலோ கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ I'll read all those comments and we'll see the explanation in the next videos. The next videos will be physics. யாரெல்லாம் இந்த ஃபிசிக்ஸ் வீடியோவை எதிர்பார்க்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் இந்த ஃபிசிக்ஸ் வீடியோவோட உங்களை பார்ப்பேன். ஸோ அது போக Jan 7th is your exam. So make it as a habit and you have to study for this exam. You have to get marks. அதை நல்லா மைண்டில் செட் பண்ணுங்கள். All the very best. Thank you.